ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு 2025 ஜான்வரி மந்த் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரீடிங்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஜான்வரி மந்தில் யார் யாரெல்லாம் வந்துட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஸோ இந்த ஒரு பிறந்த நாள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ பிகினிங், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு லெட்ஸ் ஆல் ப்ரே. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் வைபோட வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்த் 2025 வந்துட்டு என்டர் ஆக போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, this one. Pile number 2, pile number 3. ஓகே, ஸோ இந்த 3 பிரேஸ்லெட்டில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா? ஓகே, ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். So, you are very close to achieving your goal. Okay. A personal issue reaches solution. See, pile number 1 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 2025 ஜான்வரி மந்தில் பார்க்குறப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப நாளாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு அதிலிருந்து வெளியே வரத்துக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து இந்த மந்த் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நியூ பிகினிங் அப்படிங்கிறப்போ ஒரு மைண்டும் சரி, உங்களோட இந்த எனர்ஜி ஃபுல் ரெஃப்ரெஷ்டாகவே இருக்கும் இந்த ஒரு மந்த்து. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட கெரியர் கோலாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் கோலாக இருக்கட்டும், இது வந்து நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. ஆனால் அதுக்கான ஒரு ரிசல்ட் இன்ன வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. என்னன்னா நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இவ்வளோ எஃபோர்ட் போடுறேன், பட் ரிசல்ட் வரல. எஸ், இந்த ஜான்வரி மந்த் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ரைட். ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு விஷயத்துக்காக போராடுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த டைம் பீரியடில் மட்டும் கிவ் அப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அதுக்கான ரிசல்ட் இந்த ஜான்வரியிலே வந்து உங்களுக்கு பார்க்க ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆக்சுவலி நினைக்கலாம் உங்கள் லைஃப் அப்படியே பாஸ் ஆயிடுச்சு, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் முன்னாடி போகிறாங்க, நான் இன்னும் போகாமல் அப்படியே இருக்கேன். நோ, நீங்கள் போடுற எஃபோர்ட் மற்றவங்கள விட பெட்டராகவே தான் நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க, நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு வழி நடத்துகிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்கல, உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கலங்கிறதுக்காக அது நடக்காதுன்னு இல்லை. ஸோ உங்களுக்கு பின்னாடி நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ பிலீவ் யூனிவர்ஸ். அண்ட் ஜான்வரி மந்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும். எதையாவது ஒன்று நினச்சி ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மந்த் இது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கே வந்துட்டு ரொம்ப இது வந்து உங்களோட பர்சனல் லைஃப் தான். ப்ரொஃபஷ்னல்னு வர்றப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக தான் இருக்கீங்க, பட் பர்சனல் வரப்போது ரொம்ப ரொம்ப வந்துட்டு அட்டாச்மெண்ட். அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு அட்டென்ஷன் எதிர்பார்க்குறீங்க, அட்டென்ஷன் சீக் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உடனே வந்து ஒரு மாதிரி ஆகிடுறீங்க.
ஸோ அதாவது உங்கள் ரியாக்ஷன் வந்து ஒரு வித்தின் அ செகண்ட் மாறிடுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு ஜான்வரி மந்த் இந்த 2025 இதில் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸ், இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்து உங்களுக்கு இருக்கு அண்ட் அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த மந்த்ல இருந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து மேபி நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸாக இருக்கும். பட் உங்களுக்கு இந்த இயர் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த ஒரு ஹேபிட் யூஸ்ஃபுல் ஆகும். ரைட். இட்ஸ் அ டைம் ஃபார் ஹீலிங். எஸ், இந்த ஒரு ஜான்வரி மந்த் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்னல மைண்ட்ஃபுல்னஸ் இதெல்லாமே ஒரு ஹீலிங் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த 2024 இல்லை இந்த ப்ரீவியஸ் இயரில் நடந்த எல்லா விஷயங்களுமே வந்துட்டு உங்களை ரொம்ப ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பாதிச்சுட்டே இருக்குது. அதோட நீங்கள் 2025 பிகின் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட பாஸ்ட்டுக்கு ஒரு எண்டு கார்டு கொடுத்துட்டு அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த் ஒரு அப்கமிங் இயர்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ஜான்வரி மந்த் ஒரு ஹீலிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் உங்களோட கெரியரில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சில சேலஞ்சஸ் வரலாம், ஒரு சில சாக்ரிஃபைசஸ் வரலாம். ஸோ கொஞ்சம் அதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அண்ட் 2025 பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ், ஒரு ப்ராப்பரான அந்த என்டையர் இயரும் என்ன ஒரு பர்சனல் ப்ரொஃபஷனல் பிளானிங்கை வந்துட்டு செட் பண்ணுங்க. இல்லை நான் ஆல்ரெடி எனக்கு 2025 என்ன பண்ணணும்னு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணுங்க. இட் வில் பி பெட்டர். அண்ட் ஹெல்த் வைஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டே ஹீலிங் இஸ் மஸ்ட். ஸோ சம்டைம்ஸ் சேலஞ்சஸ் வரும். சரி, நீங்கள் நியூ இயர் நியூ பிகினிங் நியூ மந்த்ன்னு வந்தால் கூட உங்களோட ஒரு பக்கம் நீங்கள் வந்து எஸ் ஹோப்ஃபுல் நிறைய வந்து ஹோப் இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த ஒரு கிவ் அப் பண்ணுற மாதிரியான ஒரு மனநிலைமையும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு விஷயத்த பேலன்ஸ் பண்ணுங்கள். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டேக் கேர் பண்ணி தான் ஆகணும். அண்ட் கெரியர் இஸ் குட், லிட்டில் பிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். பிளேஃபுல்னஸ். சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப சீரியஸ் லெவலில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு உங்கள் பார்ட்னர் மட்டும் கிடையாது, பட் மற்ற பீப்புளோட நீங்கள் வச்சிருக்கிற அந்த பாண்டிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ரொம்ப சீரியஸாகவே கொண்டு போகிறீங்களா? சரி, அப்படி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து ஒரு பிளேஃபுல்னஸ் இருக்கணும். ஈவன் உங்களோட சிப்ளிங்ஸோட நீங்கள் அந்த சின்ன வயசில் எப்படி நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸோட ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன், நல்ல ஒரு ஜாலியாக எங்கேயாவது போகிறது, அந்த மாதிரி வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மந்த் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு ஒரு ஜாலியாக சிரிச்சுட்டு ஹாப்பியாக கொண்டு போகிறீங்களோ அதுவே உங்களுக்கு ஒரு தெரப்பி மாதிரி தான் இருக்கும், நல்ல ஒரு ஹீலிங்காகவுமே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து சீரியஸாக கொண்டு போயிட்டீங்க, அதாவது ஆப்போசிட் பர்சன் நார்மலாக இருந்தாலும் நீங்கள் சீரியஸாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாமே உங்களுக்கு எனர்ஜி சீரியஸாகவே தான் இருக்கும். ஓகே, ஸோ வெயிட். ஓகே, ஸோ ஏஞ்சல் மெசேஜஸ் பார்ப்போம். ஃபர்கிவ்னஸ். எஸ், இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே ஃபர்கிவ்னஸோட ஆரம்பிங்க. நீங்கள் யாரையாவது மன்னிக்கணும்னா மன்னிக்கலாம், யார்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கணும்னா எஸ். ஸோ ஃபர்கிவ்னஸோட இந்த இயரை பிகின் பண்ணுறது உங்களுக்கு தேவையில்லாத அந்த ஒரு நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணும். ப்ரெசன்ட் லைஃப். இந்த 2025 ஜான்வரியில் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒரு மாற்றங்கள், நான் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ப்ரெசன்ட் லைஃப் ஹேப்பனிங்ஸில் வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் கான்சென்ட்ரேட்டடாக இருங்க. ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் தாராளமாக. உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண பீப்புள் இருக்காங்க, பட் ஏதோ ஒரு ஈகோ உங்களை வந்து தடுக்குது. மேபி உங்கள் பாஸ்ட் விஷயங்களாக இருக்கலாம், பட் சம்திங் பிளாக் பண்ணுது.
எஸ், கம்யூனிகேட் கிளியர்லி. கம்யூனிகேஷன் இந்த ஒரு மந்த் மேஜராக ப்ளே பண்ணும். இது வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கூலாக ஹேண்டில் பண்ணீங்க, சீரியஸாக எடுத்துக்காம அப்படின்னா பெட்டர். மேக் அ விஷ், யூ ஆர் ப்ரொடெக்டட். எஸ், நியூ மந்த் நியூ பிகினிங். ஸோ உங்களுக்கு ஏதாவது விஷஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம். ஸோ வெயிட். நம்பர் 28. ஸோ இந்த ஒரு டேட் இல்லை இந்த ஒரு நம்பர் இந்த ஒரு மந்த் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்க வாய்ப்பு இருக்கு. 5, நம்பர் 1, 22, 16. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டேட் இல்லை நம்பர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த ஒரு மந்தோட ரிலேட் ஆகும். இப்போ லெட்டர்ஸ் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. 1, எக்ஸ். இந்த ஒரு நேம் இல்லை இந்த ஒரு பர்சன் அவங்க நேமில் இருக்கக்கூடிய லெட்டராக இருக்கலாம், இல்லை சம்வேர் இந்த லெட்டர், இந்த மாதிரியான ஒரு லெட்டர்ஸ் வந்து இந்த மந்த் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ரிலேட் ஆகும். 0, ஐ மீன் ஓ, சாரி, ஓ, ஒய், கியூ, பி, இங்கே ஒன்று இருக்குது, இது என்னன்னு பார்ப்போம், டி. ஓகே, ஸோ ஐ திங்க் வந்துட்டு பைல் நம்பர் 1 உங்களுக்கு வந்துட்டு மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்திருக்கு. ஒரு நியூ மந்த் நியூ ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்கணும். அண்ட் இந்த ஒரு லெட்டர்ஸ் அண்ட் இந்த ஒரு நம்பர்ஸ் சம்வேர் வந்து உங்களுக்கு ரிலேட் ஆகும் இந்த ஒரு மந்த். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. ஸோ பர்சனல் ரீடிங் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை பர்சனலாக கூட காண்டாக்ட் பண்ணலாம் எனி டைம். ஓகே, தேங்க்யூ. பைல் நம்பர் 2. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் நம்பர் 2. Emotions are running high. A win-to-win outcome is a forecast. Okay. So, pile number 2. இந்த ஒரு ஜான்வரி மந்த் 2025 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் உங்களோட எமோஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹையாகவே இருக்கும், அதாவது சூப்பர் ஆக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு குயிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபீலிங், ஹாப்பி டியர்ஸ் இருக்கும், உங்களை நினச்சி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி ஒரு குட் நியூஸ் இந்த ஜான்வரி மந்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு ரொம்ப நாளாக எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இருந்தீங்களோ அது ரிலேட்டடான ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாவது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புதுசாக ஏதாவது ஒரு பாண்டிங் ஒரு ஓகே வெயிட் பண்ணுங்க, இதையும் நான் ஓப்பன் பண்ணுங்க. எஸ்சி நியூ பிகினிங், ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நியூ ரிலேஷன்ஷிப், நியூ ப்ராஜெக்ட், நியூ ஐடியாஸ் இந்த ஒரு ஜான்வரி மந்த்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு 2025 வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜான்வரி மந்த், பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு இப்போ இன்ஃபேக்ட் வந்து ஒரு இந்த டிசம்பர் 2024 டிசம்பர் மந்த்தே ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் அதிகமாகவே இருந்திருக்கும். அந்த எண்ட் பீரியடில் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இயர் நம்ம கண்டிப்பாக செய்கிறோம், ஏதாவது பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு மோட்டிவேஷன் இந்த மந்த் நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து
ஒர்க் விஷயத்தில் ரொம்ப 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 ஹைலி கான்சென்ட்ரேட்டடாக இருப்பீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இந்த ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், பிஸியாகவே இருப்பீங்க நீங்கள். ஸோ உங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு வர்றப்போ சிங்கிளாக இருக்கீங்கன்னா ரிலேஷன்ஷிப் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வரும். இவ்வளோ நாளாக வந்துட்டு நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஓகே நம்ம வந்து கெரியர் டைவர்ட் ஆகக்கூடாது, நம்ம கோல்ல இருந்து டைவர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள் பர்சனல் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களோட ஓன் எமோஷன்ஸை. பட் இந்த ஒரு ஜான்வரி 2025 வந்துட்டு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் தேவை, சம்வேர் அது இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வரும். அண்ட் அதுக்கான ஒரு தேடுதல்கள் இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் 2 பேத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதிகரிக்கும். ஓகேங்களா, மெச்சூர்டாக இருக்கும்னு வைங்களேன். இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிட்டு ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுற நீங்கள் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க, போத் ஆஃப் தெம். ஸோ ஒரு சில பீப்புளுக்கு வந்துட்டு உங்களோட இப்போ நீங்கள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அது எண்ட் ஆகணும்னு நினைச்சீங்க, அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், அது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஃபேவராக வரும். ஜஸ்டிஸ் உங்களுக்கு ஃபேவராக வரும். ஓகேங்களா, ப்ரொஃபஷ்னல்லையும் பார்க்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர்ஸ் இருப்பாங்க, உங்களை கைட் பண்ணுறதுக்கு, அடுத்து என்ன செய்யலான்ற ஒரு ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு. அண்ட் இப்போ வந்து உங்களோட ப்ரொஃபஷ்னல் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவீங்க, டெஃபினட்டாக அது சக்ஸஸ் ரீச் ஆகும், அது பிளாக் ஆகாது. பட் என்ன அப்படின்னா வந்து உங்களோட இமோஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் சேடு கிடையாது, அதாவது சம்டைம்ஸ் ஓவர் திங்கிங் இருக்கும் பாஸ்ட் நினச்சி. பட் அதை விட வந்துட்டு ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ட், ஓவர் கான்ஃபிடென்ட் எல்லாமே கொஞ்சம் வரும், அந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. அண்ட் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்காது. இதர் உங்கள் பிஸி ஸ்கெடியூல் ஒரு எமோஷன்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறப்போ கொஞ்சம் உங்களுக்கு தூக்கம் இருக்காது, ஹெல்த் இஷ்யூஸ் லிட்டில் பிட் இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், ரைட்? 2025 ஜான்வரி பைல் நம்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நியூ பிகினிங். உங்களோட ஓன் ஹெல்த், ஹாப்பினஸ், உங்களோட லைஃப், இதுக்கு யார் வந்து பிளாக்காக இருக்காங்க, எவ்வளோ க்ளோஸ் டு ஒன்னா வேணா இருக்கட்டும், அவங்கள வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஓகேங்களா, கம்ப்ளீட்லி வந்துட்டு இந்த ஒரு மந்த் உங்களுக்கானது. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் இட், அது நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த மந்த் ஃபுல்லாமே வந்துட்டு உங்களை பற்றின ஃபோக்கஸ் இருக்கணும். கம்ப்ளீட்லி உங்களை எப்படி டெவலப் பண்ணுறது, செல்ஃப் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னும் வந்து நல்லா டெவலப் ஆகணும். அண்ட் ஒரு நியூ கோல், நியூ லைஃப், நியூ பிளான்ஸ் செட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனர்ஜி வந்து தேவைப்படுது. பிகாஸ் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க பாஸ்டில், பட் இப்போ இல்லை. எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி தனிமையாக தான் இருந்திருப்பீங்க, எங்கேயும் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயும் போயிருக்க மாட்டீங்க. போகக்கூடாதுன்னு இல்லை, அதுக்கான ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்கலை. உங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கும், பட் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இந்த 2025 ஜான்வரியில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப், நியூ ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் உருவாகலாம். பழைய ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கனெக்ஷனுமே வந்துட்டு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் கொஞ்சம் பேலன்ஸ் தேவை. ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கீங்க, அதில் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மந்த் ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், புதுசாக பண்ணணும்னா பண்ணலாம். ஒரு நியூ பிகினிங், ஒரு ஃப்ரெஷ் லைஃப். ஸோ அது நீங்கள் எப்படி அழகாக வந்துட்டு உங்களுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணுறீங்களோ வரக்கூடிய மந்த்ஸ் அது தகுந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்? ஹெல்த் ப்ராப்பர், ரெஸ்ட், லைஃப் ஸ்டைல் ப்ராப்பர். இந்த ஒரு ஜான்வரிலேருந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் உங்கள் ஹெல்த் ஒரு சேலஞ்சஸை வந்து கொடுக்கும். ஓகே,
வாய்ஸ். சி அதாவது இந்த ஒரு ஒரு 2 to 3 இயர்ஸாகவே வந்து உங்களோட வாய்ஸ் ரொம்ப லோவாக இருந்திருக்கும். நீங்கள் ரொம்ப ஒப்பீனியன் சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான், எல்லாத்துக்கும் ஒப்பீனியன்ஸும் சொல்லுவீங்க. பட் இந்த ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பேச முடியாமல், அதாவது ஏதோ ஒரு விஷயம் உங்களை கட்டி போட்டு வச்சுருக்கோம். பட் இந்த ஜான்வரி 2025 இருந்து எஸ் உங்கள் வாய்ஸை ரேஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் எந்த இடத்துல சொல்லணுமோ அதை சொல்லலாம். பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையாது. ஸோ உங்கள் சரௌண்டிங்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு சில பீப்புளை மாற்றணும் ட்ரை பண்ணுறீங்க. மேபி அவங்க பாஸ்டில் உங்களோட க்ளோஸ்டாக இருந்திருக்கலாம். இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து வேற ஒரு பர்சனோட கனெக்ட் ஆகியிருக்கலாம். அந்த பர்சனுக்கும் உங்கள் வேல்யூ புரிய வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ, யாருக்கும் நீங்கள் புரிய வைக்க வேண்டாம். ஒருத்தவங்களோட கேரக்டர் புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அக்செப்ட் பண்ணுங்க. யாரையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அண்ட் உங்களோட சரௌண்டிங்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் இந்த இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல க்ரோத் இருக்கும். எஸ்பெஷலி ஜான்வரியில் நிறைய மாற்றங்கள் பாசிட்டிவாக பார்ப்பீங்க. அப்போ உங்கள் சரௌண்டிங்ஸ் உங்களை வந்து அவங்க ஃபேவருக்கு உங்களை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். The situation will improve. Yes. இப்போ வந்து ஒரு மாதிரி blank மைண்ட் செட்டில் இருக்கீங்க, ஒன்றுமே புரியல என்ன செய்யறது. எஸ், அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி அப்படியே பாஸ் ஆகியிருக்கு, பிளாக் ஆகியிருக்குன்னா டோன்ட் வரி, சூழ்நிலைகள் இம்ப்ரூவ் ஆகும், எல்லாமே மாறும். இப்போ வந்து உங்களுக்கு ஹோப்லெஸ்ஸாக தெரிஞ்சாலும் டெஃபினட்டாக மாற்றங்கள் இருக்குது. எஃபோர்ட்ஸ் உங்களுக்கு ஆல்தோ வந்து யூனிவர்ஸ் ஃபேவர் பண்ணாலும், ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாலுமே வந்து உங்களோட எஃபோர்ட் இருக்கணும். ஓகே, எனக்கு நியூ லைஃப் வரப்போகுது அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து திங்ஸ் உங்களுக்கு ஃபேவராக அமையும். ப்ரெசன்ட் லைஃப். ஸோ இந்த ஜான்வரி மந்த் பார்த்தீங்கன்னா பி ப்ரெசன்ட். நிறைய சேஞ்சஸ் அப்கமிங் மந்தில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த ஒரு மந்த் உங்களால் மாற்ற முடியும். யூ வில் கெட் அ சான்ஸ், அந்த சான்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ பி ப்ரெசன்ட். ஃப்யூச்சரை நினச்சும் சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேண்டாம், பாஸ்ட்டை நினச்சும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, #27. ஸோ இந்த நம்பர் சம்வேர் உங்களுக்கு ரிலேட் ஆகும், இல்லைனா வந்து இந்த டேட் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து ரிலேட் ஆகும். 27, 21, 18, 24, 10. ஐ திங்க் வந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வருது இதில் பார்க்குறப்போ, உங்களுக்கு ஜான்வரி செகண்ட் ஹாஃப் மேலே நல்லா இருக்கும்னு தோணுது. ஜான்வரி செகண்ட் ஹாஃப் பாதிக்கு மேலே நல்லா இருக்கும். திங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக வரும். ஓகே, லெட்டர்ஸ் பார்ப்போம். எக்ஸ், பி, V, J and M. Okay, so okay, sorry, the W நினைக்கிறேன். Okay, W or M, anything fine. So that's all for pile number 2. தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன எப்போ வேணாலும் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு பிரேஸ்லெட் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். It is a time to release negativity. Full moon in Scorpio.
You and your loved ones are safe. Okay. Pile number 3. So, see, first of all வந்து எடுத்த உடனே வந்து it is a time to release negativity. ஒரு நியூ லைஃப்குள்ளே போகணும்னா, ஒரு நியூ பாசிட்டிவான விஷயங்கள் வரணும்னா நெகட்டிவ் விஷயம் வெளியே போகணும். எடுத்த உடனே ஒரு டைரக்ட் மெசேஜ். ஓகே. ஸோ see, ஏன் வந்து உங்களுக்கு இந்த ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே? பிகாஸ் உங்களோட ஒரு லைஃப், அதாவது உங்களோட பர்சனல் லைஃப்பில் ஏதோ ஒரு புது ஸ்டார்ட் வர மாதிரி இருக்கு. இது வந்து மேபி ஒரு நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா மேரேஜ், நியூ பர்சன், நியூ ஃபேமிலி உங்கள் வாழ்க்கையில் வரலாம். இல்லைன்னா வந்து ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் வரலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நியூ ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் நீங்கள் ஒருத்தவங்களோட நோ கான்டாக்டில் இருக்கீங்க, ரொம்ப நாளாக பேசலை. அவங்க யாராக வேணா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ், இல்லை தெரிஞ்சவங்க, உங்கள் பார்ட்னர், யாராக வேணா இருக்கலாம். நோ கான்டாக்டில் இருக்கீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், திருப்பி மறுபடியும் அந்த பாண்ட் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அட்லீஸ்ட் ஒரு ஹை பை அப்படி சொல்கிற அளவுக்காவது அந்த ஒரு பாண்ட் வந்து ஒரு நியூ ஸ்டார்ட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சம்வேர் உங்களோட ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் வருது. ஸோ அதனால இந்த நெகட்டிவிட்டி வேண்டாம். பி பாசிட்டிவ். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் வந்து உங்கள் ஃபேமிலியோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருக்கலாம், இல்லை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம். அதாவது மேபி அப்ராட், இங்கே ஐ மீன் நீங்கள் அப்ராடில், இல்லை உங்கள் ஃபேமிலி அப்ராடில், இது மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, பேச்சுவார்த்தை இல்லைன்னா எஸ், திருப்பி நீங்கள் ஃபேமிலி ஒன்றாகிறதுக்கும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே சரியாகி மறுபடியும் அந்த ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஒரு மந்த் வந்து செல்ஃப் கேர் அதிகமாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்து இப்போது உங்களோட ப்ரொஃபஷ்னல் ரிலேட்டடாக ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபிசிக்கல் பாடி உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லுது, பட் உங்கள் மைண்டு விடலை, உங்களோட மென்டல் ஹெல்த் விடலை. நோ, ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு மந்த் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்கனைஸ்டாக கொண்டு போங்க உங்கள் பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், செல்ஃப் கேர். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு கொஞ்சம் நேரமாவது அந்த ஒரு உங்களுக்கான அந்த மீ டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. அண்ட் எனக்கு ஒரு மெசேஜ் வருது, அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப இன்செக்யூர்டாக இருக்கீங்க, ஃப்யூச்சரை நினச்சி. ஓகேங்களா? பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது ரிலேட்டடான உருவான அந்த இன்செக்யூரிட்டி ஃபியூச்சர்ல பாதிக்குங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் உட்காந்துருக்கீங்க. அந்த ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க. அண்ட் அது அப்படியே சரியாயிடும் சொல்லிட்டு விடவும் கூடாது. ஸோ உங்களோட அந்த இன்செக்யூர் ஃபீலிங் ஏன் வருது, யார் மேலே வருது, ஒர்க் பண்ணுங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத கற்பனைகளுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஓகே, ஸோ நீங்களாம் வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணி அந்த ஒரு நெகட்டிவிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ மூவ் ஆன். ஓகே, செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். அண்ட் இந்த ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எடுக்கிற முடிவு, எடுக்கிற டெசிஷன் வரக்கூடிய மந்தில் வந்துட்டு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு யாராவது டாக்ஸிக்காக இருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப உங்களை மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க, உங்களோட லவ்வை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, செல்ஃபிஷாக இருக்காங்க, உங்களோட ஓன் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் இமோஷனல் ஹெல்த்துக்கு யார் வந்து பாதிப்பாக இருக்காங்களோ அவங்கள உங்கள் லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். ஸோ அவங்க டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தான். ஸோ அந்த நெகட்டிவை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். ரைட்? அண்ட் அதே மாதிரி ஒரு
ஏதோ ஒரு டாக்ஸிக்கான ஒரு தாட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கு. ஏதோ ஒரு கிரட்ஜஸ் மாதிரி ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்களா? பாஸ்ட்ல என்னைக்கோ நடந்தது அந்த பர்சனையும் சரி அந்த இன்சிடென்ட்டையும் எப்போ வந்து கேட்டாலுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மறக்கவே முடியல. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் ஃபீலிங் எமோஷன்ஸும் உங்கள் மனசில் வந்து இருக்கு. ஸோ இதை லெட் கோ பண்ணணும். இது வந்து ஏன் என் லைஃப் மூவ் ஆன் ஆகலைன்னு கேட்குறீங்க, இதனால தான் மூவ் ஆன் ஆகலை. உங்களோட இந்த நெகட்டிவிட்டி உங்களை வந்து புல் பேக் பண்ணுது, பாஸ்ட்டுக்கே கொண்டு போகுது, ரைட்? அண்ட் இந்த மந்த் மோஸ்ட்லி ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம். ஒரு சில பீப்புள் வேணுக்குனே உங்களை ஆர்குமெண்ட்டுக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணுவாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். எஸ், இந்த ஒரு மந்த் ஃபஸ்ட்டு ஹானஸ்டாக இருங்க. உங்களுக்குள்ளார நிறைய வீக்னஸ் இருக்குது, அதாவது நீங்களே வந்து ஒரு விதத்தில் நெகட்டிவாக தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் வெரி பாசிட்டிவ் அப்படிலாம் சொல்ல முடியாது. நோ, நீங்கள் உங்ககிட்ட நீங்கள் அந்த கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்களே நெகட்டிவாக தான் இருக்கீங்க ஒரு சில விஷயங்களில். ஸோ ஃபஸ்ட்டு ஹானஸ்டாக இருங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு இருக்கீங்களோ இல்லையோ உங்களுக்கு ஹானஸ்டாக இருங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்க வீக்னஸ் என்னன்னு தெரியும் அண்ட் அதை சேஞ்ச் பண்ண முடியும், ரைட்? ஸோ இந்த ஒரு மந்த் கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த ஒரு மந்த் நீங்கள் ஒரு நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நியூ பிகினிங்ஸ் கொண்டு வரீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட ஓன் பர்சனல் லைஃப் அண்ட் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறைய தாட்ஸ் ஃபீலிங்ஸை வந்துட்டு பாசிட்டிவாக மாற்றணும். ஸோ உங்களை வந்து ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றணும்னா அதுக்கு ஒரு சில ஒர்க் நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எடுத்துக்கிறது பெஸ்ட். ஸோ ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் வந்துட்டு ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி வந்து மேபி ஒரு சில பேரோட நோ கான்டாக்டில் வந்திருக்கலாம். நல்லா போயிட்டு இருந்த ரிலேஷன்ஷிப் திடீர்னு ஒரு பாண்ட் ஷிஃப்ட் ஆகியிருக்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் உங்கள் ஃப்ரெண்டு உங்களோட க்ளோஸாக இருந்து இப்போ வேற ஒரு பர்சனோட போயிருக்கலாம், உங்களோட ஃபேமிலியில் அப்படி நடந்திருக்கலாம். ஸோ இதனால உங்களுக்கு ஒரு ஜெல்லஸ், பொசசிவ்னஸ், இதெல்லா ட்ராமாஸுமே போயிட்டு இருக்கு. பட் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குன்னா டீப் டவுன் உங்களுக்கு அதுக்கான பதில் தெரியும். ஏன் நடந்துச்சு, எதனால இந்த ஒரு பாண்ட் ஷிஃப்ட் ஆச்சுன்னு தெரியும், பட் அக்செப்டன்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த பர்சன் எப்படின்னு தெரியும், அவங்கள உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்தால் என்ன நடக்குங்கிறதுமே தெரியும். ஸோ அதனால தான் பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப் அண்ட் அக்செப்ட். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் உங்களுக்குள்ளே இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை வந்து கண்டுபிடிங்க. ஸோ இந்த ஒரு மந்த் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு சேஞ்சஸ், நல்ல ஒரு ஷிஃப்ட் பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு நடக்கும். மேஜர் ஷிஃப்ட் இல்லைனாலுமே அட்லீஸ்ட் 1 or 2 சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாற்றங்கள்ங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவிட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ், அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட எமோஷன்ஸோட ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் வெரி ஜெல்லஸ் அண்ட் பொசசிவ். நீங்கள் அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெசேஜ் இதில் என்ன வந்திருக்கு, கீப் யுவர் தாட்ஸ் பாசிட்டிவ், இட் இஸ் அ டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. இதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா, உங்கள் தாட்ஸை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து நீங்கள் உங்களோட நியூ பிகினிங், ஐ மீன் நியூ இயர் 2025 ஜான்வரியிலே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அந்த மந்த் அப்படின்னா வரக்கூடிய டேஸ் உங்களுக்கு நல்ல ஹோப் நிறையா இருக்கும். ஆரம்பத்திலேயே நெகட்டிவான ஒரு தாட்ஸோட நெகட்டிவ் மைண்ட் செட்டோடய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இயர் ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த எனர்ஜி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால கீப் யுவர் தாட்ஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட், லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். எஸ், நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகுங்க. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு நிறைய டைம் வந்து உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லும், ஓகே இதுதான் வந்து நடக்க போகுது, இதுதான் வந்து இருக்கும் அப்படின்னு. அது வந்து ஃபர்ஸ்ட் சம்டைம்ஸ் உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணும். உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுங்கிறது ஃபஸ்ட்டு கேளுங்க. ஓகே, all will be in divine timing. எஸ்,
உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டிவைனோட கைடன்சஸ் உங்கள் வாழ்க்கையில் டெசிஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு ரிசல்ட்டாக இருக்கட்டும், டிவைன் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்னன்னா ஒரு சில விஷயங்கள் ஸ்லோவாக கிடைச்சாலும் பெஸ்ட்டாக கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே போயிட்டு சீக்கிரமாகவே டாப் ரீச் பண்ண போயிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் அப்படியே இருப்பீங்க. ஸோ இந்த கம்பேரிஷன்ஸ் வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெட்டராக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக முக்கியம். ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பதில் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வேணும்னா கிடைக்காது. அது இப்போ நான் சொல்லுறேன். இன்ஸ்டன்ட் ஆன்சர் நோ. கெட் மோர் இன்ஃபர்மேஷன். இன்னும் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்களில் நிறைய தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஆஃப் நாலேஜோடையே நிறையா இடத்துல டெசிஷன் எடுக்கிறீங்க. ஒரு பீப்புளை ஜட்ஜ் பண்ணுறதாக இருந்தாலும், ஒரு சூழ்நிலைகளை ஜட்ஜ் பண்ணுறதாக இருந்தாலும், ஒரு ஆஃப் நாலேஜோடய ஜட்ஜ் பண்ணுறீங்க. இதனாலே நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இயர் ஃப்ரம் நவ், வித்தின் திஸ் இயர் ஆர் சூன் ஆஃப்டர். எஸ். ஸோ இந்த வருஷம் இல்லை வெரி சூன் நீங்கள் என்ன வந்துட்டு ஆசைப்படுறீங்களோ, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது நடக்கும். ஓகேங்களா? இந்த இயர்லேயே வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு டேட் இல்லை இந்த நம்பர் எதுலேயாவது உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? 31 உங்களோட இந்த மந்தோட ரெசனேட் ஆகும். 24 இது இதோட தான். வெயிட் பண்ணுங்க. 12 10 இன்னொன்று எடுக்கிறேன். 15. ஓகேங்களா? 10, 12, 15, 24, 31. ஓகே, லெட்டர்ஸ் பார்ப்போம். Yes, C, N. ஸோ இது வந்து ஒரு பர்சனோட நேமாக இருக்கலாம், இல்லை சம்மர் ஏதோ ஒரு விதத்தில் இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். டி, இல்லை அந்த ஒரு பர்சனோட ஃபர்ஸ்ட் நேம், இனிஷியல், அவங்க என்டையர் நேமில் ஏதோ ஒரு லெட்டர். ஸோ அவங்க ரிலேட்டடாக ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா, அவங்கள பற்றின ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் கிடைக்கும். வாய். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. பர்சனல் ரீடிங் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலுமே வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ ஐ ஹோப் 3 வீடியோஸ்லையுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் டைரக்ட் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் ஐ திங்க் அது சீரியஸாக எடுத்துக்கிட்டு அது ரிலேட்டடாக இந்த மந்த் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய ஃபேவரபிள் சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3 பைலுக்குமே. அண்ட் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி என்னோட பழைய வீடியோஸுமே வந்துட்டு நீங்க போய் பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்க எப்போ பார்த்தீங்கன்னாலுமே வந்துட்டு அது ரெசனேட் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.